May I come in? वो क्या इतना बड़ा गैंगस्टर था? गैंग लेकर आने वाले होते हैं गैंगस्टर, वो अकेला। ஹாய் ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். நான் நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேறு லெவலான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? நேற்று நம்ம ஏஞ்சல் ஒன் அப்ளிகேஷனில் எப்படி ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படி எல்லாருமே பார்த்தோம். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க எல்லாருமே. ஸோ எதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயே இதில் டெலகிராம் சேனலில் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, இன்றைக்கி நம்ம இதில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஏஞ்சல் ஒன்னில் வந்து நம்ம ஒரு இப்போது நேற்று ஸ்டாக்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோம். ஸோ அதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. இன்றைக்கி நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஞ்சல் ஒன்னில் எப்படி ஃபண்ட் ஆட் பண்ணுறது, அப்புறம் வாட்ச் லிஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணி நமக்கு தேவையான ஷேர்ஸ்லாம் வந்து நம்ம வாட்ச் லிஸ்ட்டில், அதாவது முக்கியமான நமக்குன்னு ஒரு இப்போது பேங்க் செக்டார் இருக்குது. அதில் வந்து நமக்கு பேங்க் செக்டாரில் இந்த கனரா பேங்க் சம்மந்தமான எல்லாத்தையும் ஆட் பண்ணி வைக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ எனர்ஜிக்காண்டி இருக்குது, பவர் ஜென்ரேஷனில் ஆர் பவர், அதானி பவர், ஸோ இந்த மாதிரி நம்ம எலக்ட்ரிக் சம்மந்தமான இதெல்லாம் நம்ம தனித்தனியாக செக்டார் வைஸில், அதாவது துறை வாரியாக நம்ம வந்து வாட்ச் லிஸ்ட்டில் நம்ம ஆட் பண்ணி வைக்கலாம். நமக்கு எது இப்போதைக்கு பீக்கில் போகுதோ நம்ம அதில் அந்த இதில் போய் நம்ம இன்றைக்கி நம்ம அதில் போய் நம்ம பை பண்ணுறதாலும் பை பண்ணிக்கலாம், செல் பண்ணுறதாலும் செல் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எப்படி ஃபஸ்ட்டு காசை வந்து ஆட் பண்ணுறது, அதாவது ஃபண்டு வந்து எப்படி ஆட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஏஞ்சல் ஒன்னில் என்னெல்லாம் ஆப்ஷன் இருக்குது, அப்புறம் வந்து வாட்ச் லிஸ்ட்டு எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா? ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு வாட்ச் லிஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் ஃபண்ட் ஆட் பண்ணுறது பார்ப்போம். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து வாட்ச் லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏஞ்சல் ஒன்னோட இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்டு, சர்ச்சு, ப்ரொஃபைல் இதெல்லாம் இருக்கும். ஸ்டாக்கு, எஃப்என்டோ, மியூச்சுவல் ஃபண்டு, கமாடிட்டிவ், எஃபி, ஸோ இந்த மாதிரி இருக்குது. அப்புறம் ஸ்வைப் பண்ணி பார்த்திங்கன்னா நிஃப்டி இன்றைக்கி எவ்வளோவில் இருக்குது, சென்செக்ஸ் எவ்வளோவில் இருக்குது, பேங்க் நிஃப்டி எவ்வளோ இருக்குது, கிஃப்ட் நிஃப்டி எவ்வளோ இருக்குது, எல்லாமே காட்டும். ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா நம்ம சர்ச் பண்ணதில் காட்டும். ஃபஸ்ட்டு அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருக்குது 8920 ரூபாயில். ஸோ இந்த மாதிரி இப்போது ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ பார்க்கலாம். ஓகே, சவுத் பேங்கு இந்த மாதிரி நம்ம சர்ச் பண்ணதெல்லாம் இதில் காமிக்கும். ஓகேவா? இது வந்து டாடா மோட்டார்ஸ். ஸோ இந்த மாதிரி இதில் எப்படி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பேக் பட்டனுக்கு மேலே கை வச்சிங்கன்னா அக்கௌண்ட், ஆர்டர்ஸ், போர்ட்ஃபோலியோ, வாட்ச் லிஸ்ட். இன்றைக்கி நம்ம இந்த வாட்ச் லிஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ வாட்ச் லிஸ்ட்டில் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது வந்து என்னோட ஒரு என் பேரில் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், காட்டுறேன். ஓகேவா? என் நேமில் இருக்குது. இப்போது ரோம் ஆட் வாட்ச் லிஸ்ட்டுங்க பாருங்கள் இருக்கா. ஸோ இப்படியே ஸ்வைப் பண்ணி வந்தீங்கன்னா இதில் வந்து ஆட் வாட்ச் லிஸ்ட்டுன்னு இருக்கும். ஸோ இதில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கிரியேட் நியூ வாட்ச் லிஸ்ட் அப்படின்னு இருக்கா. என்கிட்ட 2-3 வாட்ச் லிஸ்ட் இருக்கிறனால மேனேஜ் வாட்ச் லிஸ்ட் காட்டுது, இல்லைன்னா கிரியேட் மட்டும் தான் காட்டும். ஸோ ஃபஸ்ட்டாக நீங்கள் கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ கிரியேட் நியூ வாட்ச் லிஸ்ட் கொடுங்க. இப்போது நீங்கள் நேம் கொடுக்கணும். நான் வந்து சும்மா பேங்க்னு கொடுக்குறேன். ஓகே, பேங்க்னு கொடுத்துட்டு கிரியேட் கொடுத்துருங்க. கிரியேட் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான். இப்போதைக்கு நம்ம இதில் எந்த ஸ்டாக்கும் இல்லை அப்படின்ற மாதிரி காட்டுது. நம்ம இப்போ ஒரு வாட்ச் லிஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து இப்போதைக்கு எந்த ஸ்டாக்குமே நம்ம ஆட் பண்ணல. ஸோ அதனால் எம்டியாக காட்டுது. இப்போது அப்படியே ஸ்வைப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆட் த வாட்ச் லிஸ்ட் அப்படின்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் எந்த கம்பெனி வேணாலும் சர்ச் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஓகே, இதில் வேண்டாம். இப்போ நம்ம சர்ச் பண்ணுவோம். இந்த இருக்குது இதுதான் கனரா பேங்க். நான் இப்போ கனரா பேங்க்னு சர்ச் பண்ணியிருக்கேன். CANP அப்படின்ட்டு சர்ச் பண்ணதில் இப்போ கனரா பேங்க் வந்திருக்கா. இதை வந்து செக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ டிக் பண்ணிட்டீங்க, அதாவது அன்செக்கில் இருந்தது டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஆட் லிஸ்ட்டில் ஆட் ஆயிரும். ஒரு நிமிஷம்.
ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இந்த பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதாக இப்போதைக்கு ஒவ்வொரு ஸ்டாக்ஸாக இருக்கா. இதில் வந்து நீங்கள் எதை ஆட் பண்ண நினைக்கிறீங்களோ நீங்கள் அதை வந்து ஆட் த வாட்ச் லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஆட் ஆயிரும். இப்போ பேங்க்னு இருக்கா, சும்மா இதில் நான் கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஃபினிஷ் கொடுத்துட்டிங்கன்னா ஆட் ஆயிரும். பேங்கில் ஆட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பேக் கொடுத்துடலாம். இப்போதைக்கு நம்ம ஒரே ஒரு ஷேர் தான் நம்ம இப்போதைக்கு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இது மட்டும் காமிக்குது. இதே மாதிரி நீங்கள் அதை ஒரு வாட்ச் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 100 ஷேர்ஸ், அதாவது 100 கம்பெனி நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா, ஒவ்வொரு இதுலேயும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இதில் வந்து இப்போது நான் இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இருக்கா, இதில் நான் வந்து சவுத் பேங்க் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அசோக் லைலாண்ட் இருக்குது, ஹெச்டிஎஃப்சி, அதானி பவர், கோட்டக் பேங்கு, ஐசிசி பேங்கு. ஸோ இதெல்லாம் வந்து நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஓகேவா, இந்த மாதிரி நிறைய ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து ஒரு 20 ஸ்டாக் போல் நான் இப்போ ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரி நீங்கள் எத்தனை ஸ்டாக் வேணாலும் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஈஸி தான். கிரியேட் இது கொடுத்துட்டு நீங்கள் ஆட் டு வாட்ச் லிஸ்ட்டில் கொடுத்துட்டு ஒவ்வொன்றா இருக்கும். நீங்கள் எதாவது ஸ்டாக் சர்ச் பண்ணிட்டு அப்புறம் ஸ்வைப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆட் டு வாட்ச் லிஸ்ட் வரும். அதில் நீங்கள் கொடுத்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபண்ட் ஆட் பண்ணுறது எப்படின்றத இப்போ பார்ப்போம். ஓகேவா, வெயிட் பண்ணுங்கள். ஃபண்ட் ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா ஹோம் டேப்புக்கு வந்துடுங்க, பேக் கொடுத்து. இப்போ இதில் அக்கௌண்ட் இருக்கும். இப்போ என்கிட்ட 0.0 பாயிண்ட் தான் இருக்குது. இப்போ அப்படியே ஸ்வைப் பண்ணிட்டு வாங்க. அக்கௌண்ட்டில் கொடுத்தோடனே ட்ரேடிங் பேலன்ஸ் தான் ஃபஸ்ட்டு காமிக்கும். அப்புறம் ஸ்வைப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எவ்வளோ இருக்கோ அவ்வளோ காமிக்கும். அப்புறம் வித்ரா இருக்குது, ஆட் ஃபண்ட் இருக்குது. வித்ரா வந்து ஈஸி தான். நம்ம ஃபண்ட் எப்படி ஆட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் வித்ரா பண்ணணும். அதே இன்னொரு டைம் காட்டி கொடுத்துட்றேன். இப்போது அதை அப்புறம் பார்ப்போம். இப்போ ஆட் ஃபண்ட், இப்போ அந்த ஆட் ஃபண்டில் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம் எவ்வளோ ரூபா ஆட் பண்ண போகிறீங்கன்னு. டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 100 அதிலே டிஃபால்ட்டாக கொடுத்துருப்போம். இப்போ இதில் 10,000 இருக்குல்ல, இதை நான் சும்மா கிளிக் பண்ணிட்டு இப்போ ஆட் டு 10,000 அப்படின்னு இருக்குல்ல, இதில் நான் கிளிக் பண்ணி 10,000 ஆட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ எனக்கு ஜிபேக்குள்ளே வந்துருச்சு. இப்போ நான் இதை ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து காசை ஆட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இப்போது 10,000 காமிக்குதா. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு 0.0 ருபீஸில் இருந்துச்சு. இப்போ நான் 10,000 ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ண காசு வந்து இப்போ காட்டுது 10,000 அப்படின்ட்டு. ஸோ இப்படி தான் நீங்கள் அதில் வந்து ஸ்டார்ட் பேமெண்ட் கொடுத்துட்டு, அதாவது இதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த பேங்கை நீங்கள் இதில் வந்து எந்த லோனில் வெரிஃபை பண்ணுறீங்களோ அந்த அக்கௌண்ட்லேருந்து மட்டும்தான் காசு நீங்கள் இங்கே வந்து ஆட் பண்ண முடியும். வித்ரா பண்ணாலும் அந்த பேங்க் மட்டும்தான் வரும். ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே யூஸ் பண்ணுற பேங்க் வந்து இதில் வந்து கொடுங்க. ஓகேவா. ஸோ இல்லை அப்படின்னா இதை வந்து வராது. வேறு அக்கௌண்ட்லேருந்து நம்ம இங்கே வந்து ஆட் பண்ணவும் முடியாது, நம்ம காசை வந்து வித்ரா பண்ணவும் முடியாது. சரியா. ஸோ இதுதான். ஸோ இப்படி தான் நம்ம வந்து வாட்ச் லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறது ஃபஸ்ட்டு பார்த்தோம். அப்புறம் இப்போ வந்து ஃபண்டு எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருக்கோம். ஸோ இனி வர வீடியோவில் ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஓகேவா. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா. ஓகே. ஸோ ஓகே கைஸ்.